யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். நம்மளுடைய SBI மற்றும் IBPS கிளர்க் எக்ஸாம் இன்னும் ஒரு 15 நாட்கள்ல அடுத்தடுத்து நடக்க போகுது. கரெக்டா? ஸோ இந்த செப்டம்பர் 20, 21 மற்றும் 27 தேதிகளில் நமக்கு SBI எக்ஸாமும், அதுக்கு அடுத்த வாரம் அக்டோபருடைய 3ஆம் தேதியில LIC AAOட எக்ஸாமும், 4, 5 மற்றும் அடுத்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா IBPS ஓட கிளர்க் எக்ஸாம். ஸோ இதுக்கப்புறம் எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே நமக்கு எக்ஸாம் இருக்க போது. ஸோ அதற்கான ஒரு ஃபைனல் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சீரீஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஃபைனல் உங்களுடைய அட்டம்ப்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக நம்மளுடைய ரீசனிங், நம்மளுடைய ஸ்கோரிங் பேப்பர், இதை வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டை கொண்டு போகிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்குதாப்பா? ரைட். ஹால் டிக்கெட், SBI உடைய ஹால் டிக்கெட் வந்து இன்னும் இந்த வீக்கில் வந்துடும்ப்பா. அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமையில எனக்கு தெரிஞ்சு அப் டு புதன்கிழமைக்குள்ள எனக்கு எப்படியும் வந்துடும். புதன்கிழமைக்கு முன்னாடி மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே போனா கூட இந்த வீக் எண்டுக்குள்ள கண்டிப்பா போட்டாங்க. அடுத்த வீக் நமக்கு எக்ஸாம்ங்கிறதுனால. சரியா? ரைட். ஓகே, சரி போலாமா? ஸோ 35 கேள்வி ஒரு மார்க் டெஸ்ட்னா 35 கேள்வி. இந்த என்டையர் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், இந்த மூணும் இருக்கக்கூடிய PDF நான் என்னுடைய டெலிகிராம் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராம் குரூப் வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். மறக்காம ஜாயின் பண்ணிட்டு அந்த PDF கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் மூணும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்லி 100 கொஸ்டின் இருக்கக்கூடிய PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியாப்பா? ரைட். ஓகே, வெரி குட் மார்னிங். இனிய காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் அப்படியே ஒரு செகண்ட், அப்பெல்லாம் பண்ண வேண்டாம், அப்புறமா லேட்டா பண்ணிக்கலாம். இப்பயே டக்குன்னு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் அட் 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பா ஹோப்ஃபுல். நீங்க எல்லாருமே அதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். மிஸ் பண்ணிடாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க வல்லம் 4.0 IBPS உடைய RRBக்காக, சரியா? கிளாஸஸ் பத்தின என்கொயரி ஏதாவது இருக்குன்னா என்னோட மெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற விவரங்கள் நான் அதில் சொல்லிக்கிறேன். சரியா? இல்லைன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க. Y249 ஆஃபர் கோடு. சரியா? மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு. ரைட். முதல் கேள்வி, ஆல்பா நியூமரிக் சிம்பிள்ஸ் இருந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். which of the following the element fourth to the left of 9th element from the right hand? so left and right, so add பண்ணனும். 9 plus 4 13, 13th from the right hand, 13th from the right hand within a second. டக்குன்னு மைண்ட்ல யோசிக்க வேண்டியது. அப்ப என்னது நமக்கு 13. so 2 4 6 8 10 12 1 13. so at சொல்லலாமா? at is the 13th element. சொல்லலாமா? 13th element. right. so next போயிடலாம். அடுத்த question. Yes, very good ma, வேற level, right? So next question number 2. How many letters are the immediate succeed, right? It's preceding, following அப்படிን. அப்ப succeeding, அப்ப succeed அப்படினா என்ன அர்த்தம்? Succeed by a number, immediate preceded by a number. Followed அப்படினாலும் succeed அப்படினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அதே மாதிரி preceded அப்படினா முன்னாடி, preceding அப்படினா பின்னாடி, preceding அப்படினா பின்னாடி. ஓகேவா? succeed or preceding and following எல்லாமே almost ஒண்ணுதான். ஓகேவா? how many letters immediate succeeded by a number, front of the number, sorry, succeed பின்னாடி, it followed by a number and preceded by a symbol. அப்ப symbol, letter, number. so symbol, letter, number. okay, symbol letter and இது வந்து நமக்கு O, it's not a zero. இது வந்து நமக்கு O பா, இது zero கிடையாது. ரைட்டா? O அப்படின்றது கொஞ்சம் குண்டாவும், ஜீரோன்றது கொஞ்சம் ஒல்லியாவும் நமக்கு இருக்கும். எனக்கே டவுட்டா இருக்கே. இது O தான். இது O தான் கன்ஃபார்ம். ஏன்னா ஜீரோன்றது இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். அதுல இதுல வரல. சரியா? இதை கண்டிப்பா நம்ம எடுக்க முடியாது. ரைட்டா? சிம்பிள் லெட்டர் நம்பர், சிம்பிள் லெட்டர் நம்பர் எடுத்துக்கலாமா? and then symbol letter வரல. அப்ப எனக்கு 2 தான். right? it's just 2. சொல்லலாமாப்பா? yes, just 2. next அடுத்தது, how many such as symbols preceded as well as succeed by a consonant? ரைட்டா? symbol both side is consonant, both side consonant. so symbol the both side வந்து எனக்கு consonant. ஸோ சிம்பிளோட 2 சைடும் கான்சனன்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரைட்? இவனுக்கு எடுக்க முடியாது, இவனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிள், இவனுக்கு நம்பர் வந்துடுது, இவனுக்கு இல்லை, இவனுக்கும் கிடையாது, அவனுக்கும் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு இதுவும் 2 தான். கரெக்டா? ரைட்?
அது ஒரு டிஃப்ரெண்ட், அது ரொம்ப மைன்யூட்டா பார்த்தா தான் இந்த O and 0க்கான டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியும். ரைட், 2. ஸோ ஒன்ஸ் அகைன் இஸ் 2, மறுபடியும் 2. நெக்ஸ்ட் அடுத்தது 4 of the following like set in the way. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல 5ல 4 ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒரே மாதிரி இருக்கு, ஒருத்தர் மட்டும் வித்தியாசம். என்னது? UK ஹேஷ், யூல இருந்து K, Kல இருந்து ஹேஷ். ஓகே, 7P1, 7ல இருந்து P வரலையே, டிஃபரெண்டா இருக்கு. கரெக்டா? 7P1 சம்திங் இட்ஸ் டிஃபரெண்ட், வெயிட் பண்ணலாம். அண்ட் B பர்சன்டேஜ், Bல இருந்து பர்சன்டேஜ் 8. அப்ப இவன் தான் வித்தியாசம், இவன் தான் டிஃபரெண்டா இருக்கான். சொல்லிடலாமாப்பா? செகண்ட் ஒன் இஸ் த டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது how many even number, how many even number between 7th element from the left hand, 3rd element from the right hand in the series. 7th element 2 4 6 7. 7th element from the left hand, 3rd element from the right hand. இவங்க ரெண்டு பேருக்கும் in betweenல எத்தனை even number எனக்கு இருக்கு? எத்தனை even number? Right? So 2 8 ரெண்டு நம்பர் இருக்கு. ரைட்டா? So there are 2 numbers are that between 2 and 8 அப்படின்ற ரெண்டு நம்பர் நமக்கு இருக்கு. It's a even numbers. கரெக்டாப்பா? 2 numbers even numbers. நெக்ஸ்ட் அடுத்தது coding and decoding. Coding and decoding. Coding and decoding. So என்னப்பா வரும்? கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்காங்க தெரியுதா? POWER. ஆனா அது அப்படியே ரைட்டா, பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது, அப்பட்டமா கண்ணு முன்னாடி தெரியுது. ஏடா வித்தின் எ செகண்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்களே எல்லாரும் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. சூப்பரா ஒரு லைக்கை தட்டி விட்டு ஆன்சர் பண்ணுங்க. பயங்கரமா லைவ் போயிட்டு இருக்குது பாருங்க. லைக் இன்னும் கம்மியா இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்குலாம் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரியா? உங்களுடைய சப்போர்ட்ல தான் சூப்பரா நம்ம லைவ் கொண்டு போயிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்க சோசியல் மீடியால, உங்களுடைய குரூப்ல, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாத்தையும் ஒரு ஷேரை தட்டி விடுங்க. ரைட்? ஸோ எனக்கு என்ன பண்ணிக்காங்க? POWER இத OPWRE, இவங்க ரெண்டு பேரை இது அப்படியே இவங்க ரெண்டு பேரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கரெக்டா? அப்ப வாட் இஸ் த கோட் ஆஃப் தட்? ஸோ WAVE and S. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மாற்றினா A and W, இது V, இதோடய மாற்றினா S and E. கரெக்டா? அப்போ AWVSE ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொல்லலாமா? சூப்பர், வெரி குட்மா. நெக்ஸ்ட் அடுத்தது இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டிலாம் வித்தின் எ செகண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். வித்தின் எ செகண்ட் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டா? வித்தின் எ செகண்ட். Right? Yes. B is less than or equal to S. B எந்த இடத்துலயுமே less than or equal to சொல்லவே முடியாது. ஏன்னா B ரெண்டு சைடுமே less than சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துருச்சு. ஸோ less than or equal to வாய்ப்பே கிடையாது. S ஓட வருமானா அது வரவே வராது. S and E ஓட கம்பேரிசன் is less than. Right? E is less than. Absolutely. ஏன்னா வந்துட்டு S is greater than அப்படின்றதுக்கு ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துருச்சு. 2 only. சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்தது L and Y. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. L is greater than or equal to either வர சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருந்தாலே எய்தர் வர சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிடணும். ரைட்டா? ஸோ எனக்கு L and Y. ஸோ டெஃபினெட்லி L is greater than or equal to. L is greater than or equal to. ஸோ திஸ் இஸ் எய்தர். கரெக்டா? வித்தின் 2 செகண்ட் தான், 2 செகண்ட் கண்ணு தேடினாலும். ரைட்? G and I டெஃபினெட்லி கரெக்ட். C and T ரைட், இட்ஸ் டெஃபினெட்லி ராங். அவ்வளவுதான். கண்ணு நேரா பார்க்கணும், ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டா? கண்ணு மேல பார்க்கணும், கீழே ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? G and I ஓட காம்பினேஷன், C and T ஓட காம்பினேஷன். ஸோ G and I ஓட காம்பினேஷன் ஃப்ளோ ஒரே மாதிரி இருக்கு. G வந்து கிரேட்டர் தென். C and T ஓட காம்பினேஷன்ல சிம்பிள் திரும்பி இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் ராங். சொல்லலாமா? 1 only. நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. என்னப்பா வரும்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு இருக்கு. W and Z, P and Y. இப்போ இங்க W ல இருந்து Z க்கு போனோம் அப்படின்னா டைரக்டா W and Z கம்பேர் பண்ணிடலாம். P and Y கம்பேர் பண்ணணும் அப்படின்னா P to W, W to Y கம்பேர் பண்ணணும். So the answer will be the
ஃபர்ஸ்ட் ஒன்ல that is greater than definitely. செகண்ட்ல எனக்கு y to w, w to p, so p is greater than. The both are the correct. சொல்லலாமா? Both are correct. ரெண்டுமே சரியானது. நெக்ஸ்ட் அடுத்தது j and d, d and f. so j to d கம்பேர் பண்ணனும் அப்படினா j to இது காம்பினேஷன் வந்து k வழியா. so j to k வந்துடணும், k to எனக்கு d வந்துடணும். ரைட்டா? so j to d வேணும் அப்படினா j to k and k ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்துருச்சு. so d is greater than. d is greater than. அடுத்தது அதே d வந்து greater than or equal to f ஆ? கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்துட்டான். so டெஃபினட்டா சொல்ல முடியாது. one only. one only is the right answer. next அடுத்தது it's pair of letters. how many pair of letters? பார்த்த உடனே கீழ வார்த்தையை நம்ம எடுத்து எழுத வேண்டியதுதான். ரைட்டா? என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? d a u g h t e and r. so 4 1 21 7 8 20 5 18. கரெக்ட்டா? so 4 அப்படினா 5 6 7 8 9 10 11. 4 இருந்து 3 2 1 வராது. 1 இருந்து 2 3 4 5 6 7. கரெக்ட்டா? 1 இருந்து 2 3 4 5 6 7. 21 20 19 18 17 16. 7 இருந்து 8 8 9 10 11. 7 இருந்து 6 5 4 3. 8 இருந்து 6 சரி 8 இருந்து 7 6 5 9 10 11. அது 20 19 18. அப்ப எத்தனை? 1 2 3 4. மொத்தம் 4 பேர் இருக்குன்னு சொல்லலாமா? ரைட்? 4 பேர் இருக்குன்னு சொல்லலாமா? ரைட்? புரியல சார் தமிழ்ல क्वेश्चन. அப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லப்பா. தமிழ்ல சுத்தமா எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுவும் கொண்டு வந்து அதை ஃபுல்லாத்தையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இடம் பற்றாக்குறை வரும். ஸோ நான் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல தான் கொண்டு வர்றேன். சரிங்களா? ஸோ முடிஞ்சா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்ல சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? நோ 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 நோ. okay yes so 4 options right? 4 கரெக்ட்டா வருதாப்பா? four to 7 எடுக்கும்போது 4 to 8 அது தனித்தனி தானப்பா. அது வேற இது வேற தானே. 4 to 7 ஒரு பேர், 4 to 8 ஒரு பேர். தாராளமா எடுக்கலாம். அதையும் எடுக்க கூடாது. தாராளமா எடுக்க முடியும். சரியா? ரைட். அடுத்தது how many such a digits are there the number? right? how many such a digits are there in the number which will remaining in the same position when arranging as the ascending order? the number will be the ascending. ஏறு வரிசையில இந்த நம்பரை நான் அரேஞ்ச் பண்ணும்போது ஓகேவா? ஏறு வரிசை. அப்ப என்ன வரும் நமக்கு? 7 4 2 1 5 3 9 8. கரெக்ட்டா? சோ இப்ப ஏறு வரிசை அப்படின்னா என்ன வரும்? 1 2 3 4 5 ஆறாம் நம்பர் இல்ல 7 8 9. கரெக்ட்டா? சோ ஏறு வரிசையில எழுதும் போது எனக்கு 7 4 3 1 அஞ்சாம் நம்பர் காமனா இருக்கு. ரைட்டா? சோ தென் அவ்வளவுதான். ஒரே ஒரு நம்பர் தான் எனக்கு at same பொசிஷன்ல இருக்கு சொல்லலாமா? எஸ் ஒன்லி ஒன். என்னாச்சு? ஒரு காம்படிஷனே இல்லையே. டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண வேணாமா? எக்ஸாம் இன்னும் 15 நாள்ல எக்ஸாம் இருக்கு. இன்னும் 15 நாள்ல நமக்கு எக்ஸாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் 15 நாள் கூட 12 நாள் தான் சொல்ல முடியும். கரெக்டா? இருக்குது ஒரு 12 நாள். 20ஆம் தேதி எக்ஸாம்ல கொஞ்சம் பிக் வேகப்படுத்துங்கப்பா. நேரம் இல்லை நமக்கு. ரைட். அடுத்தது 6 persons comparing their weight அடிப்படையில் order and ranking. ரைட்டா? It's weight in the decreasing order from the left to right. Okay. B is just heavier than A. B is just heavier than. அவன் தெளிவா சொல்றான். just heavier. Okay. 3% lighter than A. 3% lighter than A. 3 பேர் லைட்டரா இருக்காங்க. மொத்தம் 6 பேர்ல இப்ப 3 2 5 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஒரே ஒருத்தன் B விட ஹெவியரா இருக்கான். ஓகேவா? and C is heavier than J. C is heavier than J. J is not the lightest person. J கண்டிப்பா lightest person கிடையாது. Okay. H is heavier than C. H is heavier than. அப்ப H
இங்க சி இங்க ஜே வந்துருவாங்களா? ரைட். அண்ட் தென் ஒன் பர்சன் இஸ் எம், அப்ப எனக்கு சிஜேஎம். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எனக்கு ஹைச் வந்துருவான். கரெக்டாப்பா? ஸோ 6 பேர் வரிசையா வந்துட்டாங்களா? எஸ். என்டிபிசி கிராஜுவேட் ரிசல்ட் வரும்பா, வரும். How many persons between B and J? How many person between B and J? So 1 and 2. 2 person. Correct? No. No. என் பொண்ணு பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கான். ரைட்? இட்ஸ் 2. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து. If H is related to A, ஒரு வேலை H is related to A, அது என்ன வேலை அவங்க ரிலேட் பண்றாங்க? H is related to A அப்படின்னு கொண்டு வராங்க. அது ஏன்? சரி, H to A, one person between விட்டு பின்னாடி போறாங்க. The same way C is related to M. இந்த C is related to M. Yes, one person விட்டுட்டு பின்னாடி போறாங்க. ரைட். ஓகே. one person related to M. அப்ப same way B is related to C சொல்லலாமா? ரைட். சொல்லலாமா? சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்தது. Who among the following is the heaviest person? H is the heaviest person. அப்படிதான் பார்த்தோம். H is the heaviest person. கரெக்டாமா? H is the heaviest person. நெக்ஸ்ட் அடுத்தது. மீனிங்ஃபுல் வேர்டு. எந்தெந்த வேர்ட்ல எந்தெந்த லெட்டர்ஸ் வச்சு? ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் M. தேர்ட் லெட்டர் இஸ் N. ஓகே. ஃபிஃப்த் லெட்டர் 2, 4, 5 O and R. இதை வச்சு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு எனக்கு வேணும். மீனிங்ஃபுல் வேர்டு என்ன பண்ணலாம்? நமக்கு MNMR எம்மும் சேர்ந்து வருது. அடுத்தடுத்துல சேர்ந்து வர மாதிரி ஏதாவது இருக்குதா? எனிதிங்? Have any idea? What will be the second letter from the left meaningful word இருந்துச்சு அப்படின்னா? No meaningful word can be, that answer will be the X. Yes, NORM. The second letter is O. சொல்லலாமா? செகண்ட் லெட்டர் இஸ் O சொல்லலாமா? Yes, NORM. ரைட். அடுத்தது. A certain number of person facing that north. எனக்கு unknown seating arrangement ட்ரை பண்றீங்களா? ரைட். unknown seating arrangement. So எத்தனை பர்சன் தெரியாது. இட்ஸ் a facing north. 3 person between A and B. இதுல யார் ரைட் சைடு இருக்கா, யார் லெஃப்ட் சைடு இருக்கா தெரியாது. C is 6th to the left of the B. D is exactly between C and A. E is 4th to the right of the D. 4 person between E and F. C is to the right of the F. Number of person between F and B is twice the number of person to the left of the F. Number of person between F and B is twice to the left of the F. F க்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட twice அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4 persons sit between E and G. No one sit to the right of the G. இதுதான் நமக்கு ஃபைனல் பாயிண்ட். No one sit to the right of the G. அப்ப G வச்சு ஏதாவது க்ளூ பேசியிருக்காங்களா எங்கேயாவது? ஏன்னா no one sit to the right of the G. G க்கு ரைட்ல யாருமே கிடையாது. அப்ப G வச்சு நம்ம ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்ல. அப்ப F க்கும் B க்கு நடுவுல எங்கேயாவது கான்டாக்ட் பண்ண முடியுதா? F க்கும் B க்கு நடுவுல கான்டாக்ட் வரல. அப்ப வேற வழி இல்ல. A and B வச்சு 2 பாசிபிள் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா A and B வச்சு நமக்கு. சோ 2 பாசிபிள் ட்ரை பண்ணிடலாமா? எனக்கு 3 person between A and B. Okay, 3 person between A and B. First A and B and C is 6th to the left of the right. 3 person between A and B. A 1 2 3. So B ஒருவேளை இங்க வந்திருக்கலாம். ஒருவேளை B இங்க வந்திருந்தா 1 2 3 A எனக்கு இங்க வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது. C sits 6th to the left of the B. B வந்து first, second, third, fourth, fifth, sixth. ரைட்டா? C is 6th to the left of the B. First, second, third, fourth, fifth, sixth. கரெக்டா? C is 6th to the left of the B. D sit exactly between C and A.
இந்த சிக்கும் ஏக்கும் இன் பிட்வீன்ல எனக்கு டி வந்து பர்ஃபெக்டா உட்கார்ந்துட்டு இருக்கணும். ரைட், இந்த சிக்கும் ஏக்கும் இன் பிட்வீன்ல 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்காங்க. அப்போ 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல எனக்கு டி வந்திருப்பாங்க. இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் கரெக்டா உட்காந்துருக்காங்க. கரெக்டா, எக்ஸாக்ட்லி பிட்வீன். Is it fourth to the right of the D? D ஓட ரைட்ல 4. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ E வந்து இங்க வந்திருப்பான். ரைட்டா? ஸோ E is fourth to the right of the D. D ஓட ரைட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். E எனக்கு இங்க வந்திருப்பான். கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்து C sit to the right of the F. C sit to right of F. இந்த C வந்து F ஓட ரைட்ல தான் எனக்கு இருக்கணும். பட் எத்தனாவது ஆளுன்னு சொல்லல. ரைட்டா? 5% between E and F. 5% between E and F. அப்போ E ல இருந்து F இந்த பக்கம் வர வாய்ப்பு இல்லை. 1 2 3 4 5. ஸோ F இங்க எனக்கு இங்க வந்துருவானா? ஏன்னா F ஓட ரைட்ல தானே C வரணும். இதுல இருந்து இந்த பக்கம் கண்டிப்பா போக முடியாது. ரைட்டா? C sit to the right of the F. ரைட்டா? 5% between E and F. 1 2 3 4 5. அதே தான் நமக்கு E and F. இதுல இருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5. அதிகபட்சமாவே F இங்க தான் வர்றான், வேற வழியே இல்லை. அப்ப கண்டிப்பா இது நமக்கு தப்பு தான். கரெக்டா? ஏன்னா F ஓட லெஃப்ட்ல C வர்றான், கண்டிப்பா இது வந்து நமக்கு தப்பு. ரைட்டா? நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் F and B. Fக்கும் Bக்கு நடுவில் இருக்கிறது 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. இஸ் ட்வைஸ். அப்ப எதை விட F ஓட லெஃப்ட்ல இருக்கிற 3 பேர், அப்ப நடுவில் 6 பேர் இருக்கிறதோட டபுள் டைம். 4% between E and G. E and G 1 2 3 4. ஸோ எனக்கு G. No one sit right of the G. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்துட்டாங்களா? 2 4 6 8 10 12 14 15 பேர் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். கரெக்டாமா? 15 பேர் வந்திருக்காங்களா? எஸ், 15%. சூப்பர்மா, வெரி குட். ரைட்? அப்ப எனக்கு how many person sit to the sit in the row? மொத்தம் 15 பேர் இந்த ரோல உட்கார்ந்திருக்காங்க. கரெக்டா? how many person sit in the row? Next, what is the possible position of B with respect to the G? Position of B with respect to the G. First, second, third, fourth to the left. Fourth to the left உட்கார்ந்திருக்க சொல்லலாமா? So fourth to the left உட்கார்ந்திருக்காரு. So almost question skip பண்ணிடலாம்ல. ஏன்னா நம்ம question நமக்கு அவசியம் இல்ல. question skip பண்ணிக்கலாம். ரைட்டா? Next 8 boxes. மொத்தம் பாருங்க 3 question தான் கேட்டிருக்கான். 3 question தான் கேட்டிருக்கான். ரைட்டா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா 5 question செட்டா வரும்னு நம்பாதீங்க. 2 question 3 question 4 question எல்லாம் கேட்கறாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப கவனமா ஸ்கிப் பண்ணி போகணும். ரைட்டா? நம்ம question skip பண்ணும்போது ஓகேவா? எஸ். So 8 boxes. Place one above another in the stack but not necessarily the same order. மொத்தம் எனக்கு 8 பாக்ஸ் ஒன் above another எனக்கு அடிக்க வச்சிருக்காங்க. ரைட்? G is placed 3 boxes above the H. அப்ப in betweenல 2 பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? And 2 boxes are placed between F and B. Which is placed immediately above the H. F is placed below the boxes H. F is placed below the H. Right, okay. Try பண்ணலாமா? எப்படி கொடுத்திருக்காங்க? G is placed 3 boxes above the H. G is placed 3 boxes above the H. அப்படின்னா in betweenல 2 பாக்ஸ் இருக்கும். அடுத்தது B which is immediate above the H. B which is immediately above the H. அடுத்தது 2 boxes are between F and B. Fக்கும் Bக்கு நடுவுல. அதே சமயத்துல இந்த F வந்து பார்த்தோம் அப்படின்னா placed below the H. Hக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ எனக்கு F. ஸோ 2 4 6 பாக்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. கேட்டா? F is not placed at either top or the bottommost position. ஸோ கண்டிப்பா கீழே ஒரு பாக்ஸ் கண்டிப்பா மினிமம் வந்தே ஆகணும். E is placed above the B. E is placed above the B. தெரியல இங்கேயா இல்ல Gக்கு மேல வருவானான்னு தெரியல. Above the B. As many boxes placed above the E and below the A. ஒருவேளை E இங்க வந்துச்சு அப்படின்னா மேல ஒரு ஆள் வரலாம். இல்ல இங்க வந்துச்சு அப்படின்னா இங்க ரெண்டுமே பாசிபிள் இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம ட்ரை பண்ணிடலாம். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. ஒருவேளை ஒரு பாசிபிள் ஏடா எஃப்க்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு. ஒருவேளை மேல ஒரு ஆள் இருக்கலாம், இல்ல கீழேயே அந்த 2 பேரும் ஆட் பண்ணிருக்கலாம். கரெக்டா? இப்போ பிக்கு மேல அப்படின்ற மாதிரி கான்செப்ட் நம்ம யோசிக்கிறோம். ரைட்டா? இப்போ அப்படி நம்ம யோசிக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 2 பாசிபிள் இல்ல. பிக்கு மேல எனக்கு இருக்கான். ஒருவேளை இ இங்க வந்திருக்கானா இல்ல இ இங்க வந்திருக்கானான்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இ இஸ் பிளேஸ்ட் above the B, ஆனா எங்கன்னு சொல்லல. அதனால என்ன பண்ண இமீடியட்லி above இல்ல கேப் இருக்கிறது. இப்போ இதுல வந்து நமக்கு 8 பேர் வந்துட்டாங்க. 2 4 6 8 பேர்.
ஆனா இதுல 8 பேர் வரல, 7 பேர் தான் இருக்காங்க. 2 4 6 7 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் வரணும். சரியா? நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் as many boxes above the e. க்கு மேல எத்தனை இருக்கு? ஒரு பாக்ஸ் இருக்கா, 2 பாக்ஸ் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா மொத்தமே 7 பாக்ஸ் தான் வந்திருக்கு இதுல. ரைட்டா? பட் இதுல க்கு மேல யாருமே கிடையாது. சோ ஏக்கு கீழே யாருமே இல்ல அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். as below the a. பட் இங்க ஒருவேளை க்கு மேல ஒரு பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா ஏ இந்த இடத்துல வருவான். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்ற கணக்கு. இல்ல எனக்கு க்கு மேல 2 பாக்ஸ் இருக்கு அப்படின்னா 1 2 ஏ இங்க வருமா, எனக்கு சொல்ல முடியாது. சோ 2 பாசிபிள். ரைட். C is placed above the D. சரி, above the D. C is placed above the D சொல்றாங்க. சோ C இங்க கொடுத்துட்டு above the D இங்க நம்ம கொடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட். C is placed above the D. C is placed above the H. C is placed above the H ஆக எனக்கு இருக்கணும். C is placed above the H but not at the top most position. C வந்து top most positionல எனக்கு போயிருக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வச்சுக்கலாமே. ஒருவேளை எனக்கு இதை வேணா நான் ட்ரை பண்ணி வேணாலும் காட்டிடுறேன். இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை க்கு மேல 2 பாக்ஸ் இருந்தா ஏக்கு மேல 2 பாக்ஸ் இருக்கும். இல்ல க்கு மேல ஒரு பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏவை கொடுத்துட்டு கீழே ஒரு ஆளை நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ எனக்கு as many பாக்ஸ் அதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து என்னது? இந்த சி வந்து above the D. அப்ப சி வந்து டாப் ஆஃப் த பிளேஸ் கண்டிப்பா கிடையாது. above the D ஆக எனக்கு இருக்கு. இது கண்டிப்பா கிடையாது. அண்ட் சி இஸ் பிளேஸ் above the D னா எனக்கு below the Hம் கிடையாது. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே தப்பு. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நான் சொன்னேன். சரியாம்மா? ரைட். இது ஃபைனல் ஆன்சர். சூப்பர், வெரி குட்மா. ரைட். ஸோ கொஸ்டின் அஸ் யூஷுவல் நம்ம வழக்கம் போல தான். ரைட்டா? அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ரைட். அடுத்தது 8% சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் இன்சைடு. ரைட்டா? 8% இன்சைட் ஃபேசிங்ல உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கரெக்டா? எத்தனை கொஸ்டின் இருக்காங்க? 26 27 28 29 30. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். இவ்வளவு சின்ன கொஸ்டின் நமக்கு 5 கேள்வி கேட்டுட்டு அங்க சால்வ் பண்ண ஒரு பெரிய கொஸ்டினுக்கு 3 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ரைட். ஓகே. சோ ட்ரை பண்ணலாமா? சொல்லிடலாமா? ரைட். சோ ஆர் சிட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எம். 1 2 3 4 5 6 7 and then 8. கரெக்டா? ஆர் சிட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எம். சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லலாமா? ஆர் சிட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எம். ஒன் பர்சன் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஸோ ஆர்ல இருந்து எஸ் இந்த பக்கம் வரலாம், இல்லை இங்கே வரலாம், சொல்ல முடியாது. ரைட்டா? டி இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த எஸ். டி இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த எஸ். ஜி இஸ் ஆப்போசிட் டு த டி. ஜி இஸ் ஆப்போசிட் டு த டி. கண்டிப்பா நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க இந்த ரெண்டு ஆப்போசிட்ல தான் இவங்க வரணும். ஆப்போசிட் டு ஈச் அதர். ஜி இஸ் ஆப்போசிட் டு த டி இங்க தான் வந்திருக்கணும். கே இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த ஜி. கே இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த ஜி. ஓகே. அப்ப கண்டிப்பா ஜி இங்க வர வாய்ப்பே கிடையாது. ஜி இங்க வர வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு ஏன்னா வந்து நமக்கு கே இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த ஜி. ஜியோட இம்மீடியட்ல கண்டிப்பா கே போட முடியல. ரைட்டா? எனக்கு ஆர் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எம் போட்டாச்சா. ஒன் பர்சன் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை நான் எழுதுறேன். ஆக்சுவலா எஸ் இங்க தான் வரப்போறான். ரைட்டா? ரைட். எனக்கு ஆர்ல இருந்து எஸ் வந்து ஒன் பர்சன் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். அடுத்தது டி இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த எஸ். டியோட இம்மீடியட் லெஃப்ட். டி அண்ட் ஜி ஆப்போசிட் டு ஈச் அதர். ரைட்டா? டி இஸ் இம்மீடியட் ஆஃப் எஸ் அண்ட் ஜி இஸ் ஆப்போசிட் டு த டி. டியோட இம்மீடியட் அப்ப கண்டிப்பா வர. அதனால தான் சொன்னேன் இங்க எஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஒரு மைண்ட் கால்குலேஷன் தான். இது இங்க வந்துச்சுன்னா இது என்ன ஆகும் அப்படின்றத மைண்ட்ல சைட்ல கால்குலேட் பண்ணிட்டே வரணும். அப்ப ஆர் வந்து எஸ் இங்க கொடுத்தோம் அப்படின்னா இம்மீடியட் லெஃப்ட்ல டி உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ஜி உட்கார்ந்திருக்கான். ஜியோட இம்மீடியட் லெஃப்ட்ல கே உட்கார்ந்திருக்கான். கரெக்டா? கே இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் த ஜி. அடுத்தது எஃப் இஸ் இம்மீடியட் ரைட் ஆஃப் த ஓ. எஃப் இஸ் இம்மீடியட் ரைட் ஆஃப் த ஓ. சோ எல்லாரையும் போட்டாச்சா? 8 பேர் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களா? வெரி சிம்பிள். சூப்பர்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட். வெல், அடுத்தது சோ கொஸ்டின் as usual வழக்கம் போல ஸ்கிப் பண்ணிடலாம். the last and final question 5 கொஸ்டின் ஒரு பசில்ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க? 9 பர்சன் அவங்களோட பேர் வரிசையா கொடுத்துட்டு 3 டிஃபரெண்ட் மந்தா இல்ல டிஃபரெண்ட் மந்த்ல வந்து பிறந்திருக்காங்க. ரைட். ஓகே. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகே. 9 பேர் 9 மாதம். மார்ச் டு நவம்பர் கண்டினியூஸா கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ட்ரை பண்ணலாமா? மார்ச் டு நவம்பர் வரைக்கும் கண்டினியூ மந்த். ரைட்டா? எதுவுமே ஸ்கிப் ஆகல. ரைட்டா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர்.
ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர். கரெக்டா? 3 persons were born between F and the one who born in July அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜூலைல யாரோ ஒரு ஆள் பிறந்திருக்காரு. 3 persons were born between 1, 2, 3. ஒருவேளை F எனக்கு இங்க வந்திருக்கலாம், இல்ல 1, 2, 3 F எனக்கு இங்க வந்திருக்கலாம். So either top or the bottom. And B was born before the H, but on a month which have 30 days. B பிறக்கிறது before the H, before the H and born in 30 days இருக்கக்கூடிய ஒரு மாதம். சரி, no one was born between F and A. F-க்கும் A-க்கு நடுவுல வேற யாரும் பிறக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 persons between A and H. 1, 2, 3. ஸோ H இங்க வந்துட்டாங்க. 1, 2, 3 H எனக்கு இங்க வந்துட்டாங்க. H-க்கு முன்னாடி 30 days அப்படின்னு பார்த்தா B ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், H-க்கு முன்னாடி இருக்கிற 30 days இங்க வந்திருக்கலாம். ஸோ 2 பாசிபிள், அதுல 2மே போட்டாச்சு. ரைட்டா? அண்ட் 3 persons were born between I and C. I and C. அப்போ I இங்க வந்தா 1, 2, 3 C இங்க வந்திருக்கலாம். I இங்க வந்தா 1, 2, 3 C எனக்கு இங்க வந்திருக்கலாம். ஸோ மேபி இஸ் போத் ஆர் த பாசிபிள். ரைட்டா? சொல்ல முடியாது. I and C. Not more than 2 persons were born between D and E. D-க்கும் E-க்கு நடுவுல 2 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. Who was born after the D? D-க்கு அப்புறம் தான் பிறந்திருக்காங்க. ரைட்டா? ஸோ D-க்கு அப்புறம் தான். ஸோ D-க்கு அப்புறம் தான் E வரணும். அண்ட் மேக்ஸிமம் 2 persons எனக்கு அதிகபட்சம் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் I was born before the B. I was born before the B. ஸோ B-க்கு முன்னாடி ஒரு இடம் தான் இருக்கு. அந்த ஒரு இடத்த கொடுத்துட்டோம்னா C ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா 3 persons were born between I and C. 1, 2, 3. ஸோ எனக்கு I and C இங்க கொடுத்துடலாம். இங்க வந்து 1, 2, 3 எனக்கு C எனக்கு இங்க வந்துடலாம். கரெக்டா? ரைட்? I was born before the B. G is not the youngest person and was born after the E. E-க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கான், ஆனா youngest person கிடையாது. ரைட்டா? G. And then இன்னும் ஒண்ணே என்னப்பா, D and E நமக்கு வரணும். ஸோ D and E-க்கு மேக்ஸிமம் 2 பேர். அப்படி பார்த்தா D and E இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க கடைசியில கண்டிப்பா G வராது. அப்ப D and E கொடுத்துட்டு இங்க எனக்கு G-யை கொடுத்துடலாம். கரெக்டாப்பா? இங்க G-யை கொடுத்துட்டா இது 2 D and E கொடுக்கலாம். ஸோ D and then E எனக்கு இங்க வரலாம். கரெக்டா? D எனக்கு இங்க வரலாம். ரைட்? ஸோ எனக்கு மேக்ஸிமம் 2 persons வரைக்கும் வரலாம் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ரைட். ஸோ இதுல நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நமக்கு யங்கஸ்ட் பர்சன் கிடையாது. D எனக்கு இங்க வந்துட்டு E எனக்கு இங்க வந்திருக்கலாம். நாட் மோர் தென் 2 persons. இல்ல D கொடுத்துட்டு D and E கூட இங்க இருக்கே. ரைட்? எனக்கு G கூட இங்க வரலாமே. ஏதோ ஒன்று இடிக்குதேப்பா. 3 persons were born between F and the one who born in July. And B was born before the H. Okay, B was born before the H, but on the month which have 30 days. Okay, B வந்து 30 days இருக்கக்கூடிய மாதம். No one was born between F and A. 3 persons F and H. F and H 3 persons. தப்பு பண்ணிட்டமே. F and H நோட 4 பேர் போட்டோமோ. A and H கரெக்ட்டுமா? A and H சரி. A and H கரெக்ட் தான். A and H 3 persons born between I and C. Not more than 2 persons were born between D and E. I was born. அது இந்த லாஸ்ட் பாயிண்ட் மறந்துட்டே பாருங்க. ஆஃப்டர் தி EU கிடையாது. E-க்கு அப்புறமாவே பிறந்திருக்க மாட்டான். கரெக்டா? ஸோ அப்போ கண்டிப்பா வந்து இந்த 2 இடத்த கொடுத்துட்டோம்னா இங்க கண்டிப்பா G வரமாட்டான். ஒருவேளை D and E இங்க கொடுத்துட்டா இங்க எனக்கு G வரலாம். ஆனா அதுவுமே ஆப்ஷன்ல இருக்கே. ஆன்சர் கரெக்டா தான் வருதாப்பா? ஆன்சர் கரெக்டா வருதா? G is not the youngest person. இருக்கிறதுலே கடைசியா அவன் பிறக்கல. And was born after the E. ஓ கண்டிப்பா E-க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கணும். பட் நாட் இல்ல, ஆஃப்டர் த E. அப்ப கண்டிப்பா இது வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ D and E எங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க எனக்கு
ஜியை கன்ஃபார்ம் இங்க கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 2 பேர் இங்க வரலாம். ரைட்டா? அப்ப டி இங்க வந்து இ இங்க வந்திருக்கலாம். இதுதான் கடைசி ஃபைனல் ஆன்சர். ரைட்? ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கேட்டா அந்த நாட் அப்படின்னு நான் அப்படியே அந்த ஞாபகத்தில் போட்டு இருந்துட்டேன். ரைட்டா? எஸ். டி அண்ட் டிக்கு நடுவில் 2%, மேக்ஸிமம் 2% இருக்கலாம். நாட் மோர் தென் 2%னால அதிகபட்சம் 2 பேர் இருக்கலாம். ரைட்டா? ரைட்? எஸ், எக்ஸாக்ட்லிமா. சூப்பர், வெரி குட். சரியா? ரைட்? ஸோ கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஸோ கொஸ்டின் யூஷுவல் யார் மார்ச் மாதம் பிறந்திருக்கா, யார் ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கா? ரைட்டா தான். சரியா? ரைட்? கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கொஸ்டின்ல தான் நமக்கு ட்விஸ்ட் வைப்பான். கொஸ்டின் தான் டைம் கன்சியூமிங் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டென்ட் சால்வ் பண்ணிடுவீங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுல தான் நிறைய டைம் செலவாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரியாப்பா? ரைட்? ஸோ இன்னைக்கான மார்க் டெஸ்ட் PDF இப்போ அடுத்த 5வது நிமிஷம் என்னுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வளம் 4.0 நம்ம பேசிக் பிகினருக்காக IBPS RRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழ்நாடு கிராம பேங்குக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்னும் படிக்காதவங்க, பேசிக் எனக்கு புரியலன்றவங்க கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? என்கொயரி இருக்கு அப்படின்னா arun.prasad@247.com மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க கெட் பண்ணிக்கோங்க. என்னுடைய டெலிகிராம் குரூப் மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற டெலிகிராம் குரூப்ல இப்பவே அந்த ஷேர் பண்ணி வரேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? PDF ஷேர் பண்ணி வரேன். என்னுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற இந்த டெலிகிராம் குரூப் மாஸ்டர் மைண்ட் _gold teachers அப்படின்றது அதோட லிங்க். சரியா? @24/7 மொபைல் ஆப்ல வரக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெய்லி குவிஸஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படி நண்பா. ஸோ தினமும் காலை 9 மணிக்கு ஷார்ப்பா இதே மாதிரி லைவ் வந்துடுங்க. தினம் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அடுத்த 15 நாள் வெறித்தனம், 15 நாள் மட்டும் கிடையாது, சொல்லப்போனா அடுத்த ஒரு 1.5 மாசத்துக்கு வெறித்தனமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால ஒரு ஃபைனல் டச் பயங்கரமா கொடுக்க முடியும். சரியா? ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் ப்ராக்டிஸ். தேங்க்யூ ஸோ மச்மா.